ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கூட்டு செய்ய போகிறோம். ஹெல்த்தியானது அண்டு டேஸ்டியானது. ஆமாம், இப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சின்ன சீரகம் ரெண்டும் போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதில் சின்ன வெங்காயம் அண்டு ஒரு வரமிளகா 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் சின்ன பசங்க ஸோ கொஞ்சம் தான் காரம் சாப்பிடுவாங்க. அதனால் லைட்டாக தான் மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டுக்கிறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட இருக்க மணத்தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது, ஸோ அன்றைக்கி பறிச்சாச்சு. பார்க்க நிறைய தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக கம்மியாயிடும் பாருங்கள். குட்டி 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 இலையாக வதக்குற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரை வந்துட்டு எவ்வளோ குட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோ குட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து. இப்போது பருப்பு வேக வச்சுருக்கோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா பூண்டு. நல்லா இந்த பசங்க பூண்டு விற்கிற விலைக்கு இந்த பூண்டை எடுத்து போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பூண்டை நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு நிறைய பூண்டு போட்டிருக்கேன். சின்ன சீரகம், பருப்பு இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இதை அந்த பூண்டை நல்லா இது பண்ணி விடணும். அப்போ தான் அவங்க வந்து திம்பாங்க. எடுத்து வச்சிடுறாங்களாம். ஸோ இப்படி பண்ணுங்கள், திங்காத குழந்தைங்களுக்கு. நல்லா இந்த பூண்டை மசிச்சு விடுங்க. அதில் மசிச்சு விட்டு இதை தூக்கி இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கூட்டு ரெடி. நல்லா சூப்பராக.
அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி. ஒரு வாரத்தில் இதை வாங்கி ஒரு நாள்னாவது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா இருக்கு பாருங்கள். சும்மா சாதத்தை வடித்து அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இதில் லைட்டாக சாம்பார் பொடி இருந்தால் லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.